நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 11ஆம் தேதியினுடைய முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கனவு தினம். அசைக்க முடியாத உறுதியுடனும் லட்சியத்தின் தீப்பொறியுடனும் எவரும் தங்கள் ஆழ்ந்த ஆர்வங்களை நிறைவான யதார்த்தமாக மாற்ற முயற்சிக்கிற நாள் தேசிய கனவு தினம். தேசிய வாக்குறுதி தினம் மார்ச் 11. உலக குழாய் வேலை தினம். சூடான குளியல் முதல் சுத்தமான குடிநீர் வரை பிளம்பிங் நமக்கு அத்தியாவசியமான வசதிகளை வழங்குகிறது. மார்ச் 11 தேசிய மூக்கு கழுவும் தினம். மூக்கு துவாரங்களை தெளிவாக வைத்திருப்பதுடன் மென்மையான சுத்தம் செய்வதன் மூலம் புத்துணர்ச்சியூட்டுவதாக அது அமைகிறது. அடுத்ததாக கருவிகள் தின வழிபாடு. மார்ச் 11 தேசிய ஓட்ஸ் கொட்டை வாப்லஸ் தினம். மார்ச் 11 தேசிய உங்கள் வீட்டு அலுவலக தினத்தை ஒழுங்கமைக்கவும். உங்கள் வீட்டு அலுவலகம் ஒரு தோட்டம் போன்றது. அதை தொடர்ந்து பராமரித்து களை எடுக்க வேண்டும். மார்ச் 11 தேசிய 311வது நாள். மார்ச் 11 தேசிய சோப்ரிட்டோ தினம் என்று அழைக்கப்படுகிறது. தேசிய பேட்டன் ஸ்லே மேக்கர் தினம். தேசிய பேட்டன் ஸ்லே மேக்கர் தினம். சாவி மான் விழிப்புணர்வு தினம் மார்ச் 11. உலக முஸ்லிம் கலாச்சாரம், அமைதி, உரையாடல் மற்றும் திரைப்பட தினம் மார்ச் 11ஆம் தேதி. தேசிய இறுதிச் சடங்கு இயக்குனர் மற்றும் பிரேத பரிசோதனை நிபுணர் அங்கீகார தினம் மார்ச் 11ஆம் தேதி. நீக்கும் நாள் மார்ச் 11. மார்ச் 9 முதல் மார்ச் 15 வரை உலக கண் அழுத்த நோய் வாரம். மார்ச் 10 முதல் மார்ச் 17 வரை தேசிய பட்டன் வாரம். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 11 அன்று பிறந்த நாள் கொண்டாடும் தத்துவஞானி மற்றும் கணிதவியலாளர் பிறந்த தினம். 3ஆம் சாயாஜிராவ் கேக்வாட். இவர் பரோடா மாநிலத்தின் மகாராஜாவாக 1875 முதல் 1939 வரை இருந்தவர். மார்ச் 11 1863 இவர் பிறந்தார். இவர் மராட்டியர்களின் அரச கெய்க்வாட் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் நாசிக்கில் 1863 இவர் பிறந்தார். சுவாமி சித்பவானந்தா ஒரு ஆன்மீக தலைவர். சுவாமி சித்பவானந்தா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவரது புத்தகங்கள் ஆழமான தத்துவ விசாரணை முதல் சமகால சமூக வாழ்க்கை வரை பல்வேறு தலைப்புகளை பற்றி பேசுகின்றன. விஜய் சாமுவேல் ஹசாரே ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர். 1951 முதல் 1953 வரை 14 போட்டிகளில் இந்தியாவை வழிநடத்தினார். மார்ச் 11 1915 அவர் பிறந்தார். விஸ்வநாதன் சாந்தா ஒரு இந்திய புற்றுநோயியல் நிபுணர் மற்றும் சென்னை அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தின் தலைவர் ஆவார். இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றது. அவள் நோபல் பரிசு பெற்ற சி.வி. ராமன் மற்றும் எஸ். சந்திரசேகர் ஆகியோரின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது இதில் ஒரு சிறப்பு. பலிராம் காஷ்யப் ஒரு இந்திய அரசியல்வாதி. அவர் 12, 13, 14வது மற்றும் 15வது மக்களவைகளில் உறுப்பினராக இருந்தவர். அவர் சத்தீஸ்கரின் பஸ்தர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். கேப்டன் அமரீந்தர் சிங் பஞ்சாபின் 15வது மற்றும் தற்போதைய முதலமைச்சராக பணியாற்றும் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். பாட்டியாலா சமஸ்தானத்தின் கடைசி மகாராஜா அவரது தந்தை. அடுத்ததாக வஹிதா பிரிசம் கான் ஒரு இந்திய கடற்படை அறுவை சிகிச்சை நிபுணர். 2006ஆம் ஆண்டு புனேயில் உள்ள ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரியில் வருடாந்திர அணிவகுப்பை வழிநடத்திய முதல் பெண்மணி இவர்தான். அடுத்ததாக மார்ச் 11 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சாம்பாஜி போஸ்லே மராட்டிய ராஜ்யத்தின் 2வது ஆட்சியாளராக இருந்தார். அவர் மராட்டிய பேரரசின் நிறுவனர் சிவாஜியின் மூத்த மகன். அவர் 9 ஆண்டுகள் மாநிலத்தை ஆட்சி செய்தார். மேலும் அவரது ஆட்சி பெரும்பாலும் மராட்டிய ராஜ்யத்திற்கும் முகலாய பேரரசிற்கும் இடையே நடந்த போர்களால் வடிவமைக்கப்பட்டது. அடுத்ததாக ரல்லப்பள்ளி அனந்த கிருஷ்ண சர்மா கர்நாடக இசையின் குறிப்பிடத்தக்க இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். சந்திரபானு குப்தா இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக 3 முறை பதவி வகித்தார். அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். வரலாற்றின் பக்கங்களில் சில குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். மார்ச் 11 1886 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவரான ஆனந்திபாய் கோபால் ராவ் ஜோஷி அமெரிக்காவில் பட்டம் பெற்று தனது மருத்துவ கல்வியை முடித்தார்.
அமெரிக்காவில் கால் பதித்த முதல் இந்திய பெண்களில் இவரும் ஒருவர். அடுத்ததாக மார்ச் 11, 1907 ஆஸ்திரிய மிட்டாய் தயாரிப்பாளரும் புகழ்பெற்ற சாச்சர் தோட்டின் கண்டுபிடிப்பாளருமான கொண்டாடப்படும் பிரான்ஸ் சாச்சர் இறந்த தினம் இன்று. மார்ச் 11, 1920 கொலம்பிய கணிதவியலாளர் ஜூலியோ காரவிடோ ஆர்மேட்டோ இறந்தார். மார்ச் 11, 1920 டச்சு அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான நிக்கோலஸ் ப்ளூ பெர்கன் பிறந்தார். மார்ச் 11, 1945 ஆபரேஷன் டான் எண் 2 இல் உலிதி அட்டோலில் நங்கூரமிட்டிருந்த அமெரிக்க பசிபிக் கடற்கரையின் மீது ஏகாதிபத்திய ஜப்பானிய கடற்படை பெரிய அளவிலான காமிகேஸ் தாக்குதலை முயற்சித்தது. மார்ச் 11, 1990 லிதுவேனியா சோவியத் யூனியனிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. மார்ச் 11, 2011 ஜப்பானின் ஷொன்ஷியூவின் வடகிழக்கு கடற்கரையில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது நாட்டில் பரவலாக சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் பேரழிவு தரும் சுனாமியை தூண்டியது. இது ஒரு பெரிய அணு விபத்தை தூண்டியது. மார்ச் 11இல் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சில முக்கிய தினங்களை நாம் இப்போது பார்க்கலாம். உலக குழாய் இணைப்பு தினம். உலகளவில் கொண்டாடப்படும் இந்த நாள் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதிலும், பொது சுகாதாரத்தை மட்டுமல்ல சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் குழாய் இணைப்புகள் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஐரோப்பிய நினைவு தினம் இன்று. ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிறுவப்பட்ட இந்த நாள் பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதோடு அவர்களது குடும்பங்களுடன் ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஐரோப்பிய நினைவு தினம். ஜானி ஆப்பிள்சீட் தினம். அமெரிக்காவில் கொண்டாடப்படும் இந்த நாள் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆப்பிள் மரங்களை அறிமுகப்படுத்திய ஜானி ஆப்பிள்சீட் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற முன்னோடி நர்சரி தொழிலாளி ஜான் சாப்மேனை கௌரவிக்கும் நாள் இன்று. இவ்வாறாக மார்ச் 11ஆம் தேதியினுடைய வரலாற்றின் பக்கங்களை இன்று இப்போது திரும்பி பார்த்தோம். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளைய முக்கிய நிகழ்வுகளையும் ஆளுமைகளினுடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளையும் நாம் நினைத்து பார்க்கலாம். அதை மீண்டும் நினைவு கூறலாம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. நன்றி.